ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி வாசாய் வித்மகே சாந்த ஸ்ரூமய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். நடமாடும் தெய்வம் அவர் இருந்த போதும் சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிற அனுபவங்களை பார்த்துட்டு இருந்தோம். அந்த வரிசையில் இன்னைக்கு சென்னையில் மேற்கு மாம்பலத்தில் திரு ஜெயராமன் ஒருத்தர். அவள் குடும்பத்தில் எல்லாரும் பெரியவாழ்த்தக்க பக்தின்னு சும்மா சாதாரண பக்தி இல்லை, அளவுக்கு அதிகமான பக்தி. எல்லாமே பெரியவா தான் அப்படின்னு இருக்கிறவா அவள். மேற்கு மாம்பலத்தில் இருக்கிற சங்கரபடத்துக்கு பூதி கொடுத்ததே அவள் தான். சங்கரபடம் கட்டிக்கோன்னு சொல்லி இடம் கொடுத்ததே அவள் தான். ஒரு சமயம் பெரியவா ஆந்திராவில் சுபநாயுடு கண்டிகா அப்படிங்கிற கிராமத்தில் முகாம் போட்டிருந்தார். அப்போ ஜெயராமன், மனைவி பட்டம்மாள், மகள் நாகலட்சுமி, மாப்பிள்ளை வாசுதேவன், பேரன் சந்திரசேகரன், இவா அத்தனை பேரும் பெரியவாள் தரிசனம் பண்ண போயிருக்கா. பெரியவா குழந்தை சந்திரசேகரனா பக்கத்தில் வா அப்படின்னு கூப்பிட்டார். உன் பேர் என்ன, நீ என்ன படிக்கிற, அது மாதிரி எல்லா குழந்தைய விசாரிச்சுட்டு கல்கண்டை அள்ளி கை நிறையா அந்த குழந்தை கை நிறையா கொடுத்துட்டார். இந்தா வச்சுக்கோ, இறுக்கி மூடிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அவனும் பிரசாதத்தை கையில் இறுக்கி மூடிட்டு வெளியில் வந்துட்டான். வெளியில் ஒரே மாந்தோப்பு தான், விளையாட போயிட்டான் அவன். அங்கே பெரிய பாசன கிணறு, அதாவது அங்கே இருக்கிற இடத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சலாம் இருக்கு. விளையாடுற மம்மரத்தில் கவனிக்காமல் அதில் தவறி விழுந்துட்டான் அவன். அங்கே கிணறு இருக்கிறது வெளியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் சரியாக தெரியறதுக்கு சான்சஸே இல்லை. அதில் தண்ணி வேற நிறைய ரொம்ப இருக்குது. அவள் அப்பா வெளியில் வந்துட்டு என்ன அது குழந்தைய காணோம் அப்படின்ட்டு அங்கே இங்கே தேடி பார்க்குறார். உங்கேயுமே குழந்தையெல்லாம் கூப்பிட்டு பார்க்குறார், சத்தமே இல்லை. அப்போ அவங்க கிணறு இருக்கிறத பார்த்தார். கிணத்து பக்கம் போய் பார்க்குறார். அந்த கிணத்துல ஏறி இறங்கிறதுக்கு தகுந்த மாதிரி படிகள்லாம் வேற அவர் கண்ணில் பட்டது. தண்ணி ஒட்டின படியில் குழந்தையோட சட்டை போல தெரிஞ்சுது. பரபரப்பா வாசு படியில் இறங்கினார். அவரது குழந்தையே தான். கதறி போயிட்டார். அவனை பிடிச்சி தூக்கி பெருசாக கத்த ஆரம்பிச்சுட்டார். அங்கே இருந்த ஆட்கள் எல்லாரும் ஓடி வந்து மயங்கி இருந்த குழந்தைய மேலே எடுத்துன்னு வந்து ஒரு வண்டி சக்கரத்தில் வந்து சுற்றி தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டா. அந்த காலத்தில் வந்து வாய்க்காலில் விழுந்துட்டா, கிணத்துல விழுந்துட்டா என்ன பண்ணுவோன்னா வண்டியோட சக்கரத்தில் வச்சு அப்படியே சுற்றுவா வேகமாக. அப்போ நம்ம வயிற்றில் உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும், குடிச்சிருக்கிற தண்ணெல்லாம் வெளியில் வந்துடும். அந்த மாதிரி பண்ணினான். அப்புறம் குழந்தை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு பெரியவா கிட்ட போய் அவருக்கு முன்னாடி குழந்தைய போட்டா. பெரியவாள்கிட்ட எல்லாம் சொன்னா. பெரியவாளோட கடாட்சம் கேட்கணுமா? பெரியவா கேட்குற, குழந்தை கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குற. அப்போ தான் எல்லாரும் பார்க்குறா அவன் கையில் என்னமோ வச்சு மூடின்னு இருக்கான்னு. பெரியவா குழந்தைக்கு கல்கண்டு பிரசாதம் கொடுத்துருந்தா இல்லையா, என்ன ஆச்சரியம்! பெரியவாளோட பிரசாத மகிமை வருமுன் காப்போம். அது மாதிரி குழந்தைக்கு வர இருந்த பெரும் கண்டத்திலிருந்து காக்கிறதுக்காகவே கல்கண்டு பிரசாதத்தை கொடுத்து காப்பாற்றியிருக்கார், அனுகிரகம் பண்ணியிருக்கார் மகா பெரியவா. மகா தெய்வமாச்சே. அந்த குழந்தை இன்னைக்கு வளர்ந்து பெரியவனாகி அரசாங்க உத்தியோகத்தில் ரொம்ப செல்வ செழிப்போடு சௌக்கியமாக இருந்துருக்கான். அதே மாதிரி இன்னொன்று, அதே ஆந்திர பிரதேசம் கார்வேட் நகர். அங்கே இருந்த திருமதி பட்டம்மாள் தன்னோட 3வது பொண்ணோட பெரியவாளை தரிசிக்க வந்திருந்தா. நான் காசிக்கு போகணும், உத்தரவு வேணும் அப்படின்னு வேண்டிட்டா. அதுக்கு பெரியவாள், காசிக்கு போறியா? நீ போகும்போது சங்கரி பாட்டின்னு ஒரு பக்தை இருக்கா, அவள் காஞ்சியில் தான் இருக்கா, அவளையும் அழைச்சிட்டு போறியா அப்படின்னு கேட்டார். அவளும் பெரியவாள் உத்தரவுப்படியே நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். மகிழ்ந்த பெரியவா பிரசாதத்தை கொடுத்தார். நீ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறார். இங்கே இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போ, மடப்பள்ளியில் ஒரு 40 பேருக்கு சமையல் பண்ணு அப்படின்னு உத்தரவு போட்டார். 40 பேருக்கு சமையல் என்று எதுக்கு புரியல அங்கே இருந்தவாளுக்கெல்லாம். பெரியவாளோட மீற முடியுமா என்ன? உதவிக்கு 2-3 பேரை கூப்பிட்டுட்டா, பெருமாள் கோவிலுக்கு போயிட்டா, சமையல்லாம் முடிச்சு பண்ணிட்டா. ரொம்ப நாள் ஆயிடுத்து, யாருமே வரல அனாக்க சாப்பிட்றதுக்கு. கவலையோட பெரியவாள்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு நினச்சா. அதே சமயம் கார்லேருந்து
திருப்பதி போகிறதுக்காக போயின்னு இருக்கா ஒரு பக்தர் கூட்டம். வழியில் கார்வேட் நகரில் பெரியவா இருக்காங்கிற கேள்விப்பட்டு தரிசனத்துக்கு வந்துட்டா. அவளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணினார். ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவள்கிட்டக்க இந்த அம்மா உங்களுக்காக சமைச்சு வச்சுருக்கா, சாப்பாடு போடுவா, போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா திருப்பதிக்கு போங்கோ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சுட்டார். எல்லாரும் வயறார சாப்பிட்டா, வாழ்த்தினா. வந்தவா 35 பேர் தான் இருந்தா. அதிசயம், பெரியவாள் கணக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் தப்பாது. பிறகு பட்டம்மாவை கூப்பிட்டா. ஒரு வரலையேன்னு கவலைப்பட்டியே, இப்போ பார்த்தியா அப்படின்னு புன்னகையோட கேட்டார். நீ கார்த்திகை போகிறதுக்கு முன்னால் ஒரு சமாதானம் செஞ்சுட்டு போனேன்னாக்க ரொம்ப விசேஷம், அக்காக தான் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சிரித்தார். கருணைக்கடல் என்றால் பெரியவாள் என்பது நிச்சயம்தான். நன்றி, வணக்கம்.